மனுஷனுக்குள்ள இருக்க கூடாததும் இருக்கிறதும் பயந்தாங்க. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுறது இல்ல, யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுறது இல்ல. பயப்படக்கூடாத காரியங்களை நினைச்சு நினைச்சு பயப்படுவோம். எங்கேயோ ஏதோ ஒரு செய்தியை கேட்டோன்னே என்னமோ நமக்கே நடந்துட்ட மாதிரி நினைச்சு, நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட்ட மாதிரி நினைச்சு பதறுவோம், கவலையோடு உட்கார்ந்துருப்போம். நாம் பயப்பட வேண்டியது ஒரே ஒருவருக்கு தான், தேவனாகிய கர்த்தர், நம்மை மீட்டெடுத்த தெய்வம். அவருக்கு பயப்படணும். பயந்து நடந்தோம்னா நாம் தேவையில்லாத காரியத்துல ஈடுபட மாட்டோம், தேவையில்லாத பழக்கங்களை சிக்கிக்க மாட்டோம். அவர் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு பயம், அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு மனுஷன் எப்படியோ இருப்பாங்க. தெய்வ பயம் இல்லாததுனால துணிகரமான வாழ்க்கை, அந்த நிலை மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பயம் உங்களை நிச்சயமாய் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும், விசுவாசம் நிறைந்தவர்களாய் மாற்றும். இந்த உலகத்தில் தேவைப்படுகிற சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் அவசியம்.